போகலாமா? எனக்கு அப்படியே செட் ஆகும். புரியல, எனக்கு தான் வண்டி உன் வண்டியை பார்த்தா பயமாக இருக்குது. ம் ஓகே. சூப்பராக இருக்குடா. போகலாமா? போகலாமா? நீ போ. பொறுமையாக ஓட்டு, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. வாவ் சார், இந்த வண்டி ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது சார். நமக்கு தான் அவன் வண்டி செட் ஆக மாட்டான். ஆனால் அவனுக்கு நம்ம வண்டி பயணம் செட் சார். இந்த வண்டியில் ஓட்டும் போது நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி தெரியல, நம்மளும் முன்னாடி அப்படியே போயின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவன் பாருங்களேன், ஜம்மு போயிட்டுருக்கான். சார் ஒன்று சொல்லிட்டு வா, நம்ம ஆசைப்பட்டு வண்டி வாங்குவோம் சரியா, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவோம். அந்த வண்டி வாங்கும்போது அதை வாங்கி அதை அப்படியே குழந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு டாப் செக் பண்ணுறேன், இது பீட்டிங் பண்ணுறேன், ஸ்டண்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எதுக்கு அதெல்லாம்? நம்ம வண்டியை நம்ம தான் குழந்த மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா சார், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வச்சிருக்க வரைக்கும் அதை வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து பத்திரமா வச்சுருக்கணும் இல்லையா? இதுதான் பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டி இல்லை அதுக்கு தான். வண்டி சூப்பராக இருக்குடா ஓட்டுறதுக்கு. வண்டி சூப்பராக இருக்கு. நான் வண்டி ஓட்டுற ஃபீலிங்கே இல்லை எனக்கு. அப்படின்னா முன்னாடி போயினே இருக்கேன். எப்படா மெயின்டைன் பண்ணுறீங்க இதெல்லாம்? எப்போ சார் இவங்க தான் சார் நம்மளோட அடுத்த டார்கெட்டு. இவங்க எல்லாரோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறோம். ஓகேவா? தரமாக ஒரு செய்கை பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அதுக்குன்னு ஒரு காலம் வரும். ஓகேவா? சரி, யூட்டன் போட்டு பார்த்துக்கலாம். வா. நம்ம இது வரைக்கும் எந்த வண்டியை ரிவ்யூ பண்ணதில்லை, பட் அது எப்படி நல்லா தான் பாருங்க. நம்ம சரி லைட்டாக நமக்கு இடி போய் வரும்ல, அந்த அந்த ஒரு பெயினே இல்லை இதில், இந்த வண்டியில் ஓட்டும் போது. நம்ம V4 இருக்கிற பிரச்சனை ஒன்று தாங்க. அது என்னன்னா பொதுவான ஒரு விஷயம் தான். பின்னாடி பேக் பெயின் வருது. R15 அதே அப்படி தானே. ஆனால் இந்த பைக்கில் அவ்வளோ எனக்கு பெயினே தெரியல. அப்படியே ஜம்முன்னு உட்காந்து போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே போகலாமா ப்ரோ? இந்த பக்கம் போக முடியுமா ப்ரோ? சரி ப்ரோ, நீங்கள் போங்க ப்ரோ, நான் வரேன் பின்னாடியே. யாரோ ஃபன் பண்ணுறாங்க, நம்ம ஃபன் பண்ணா ப்ரோ? கஷ்டம் பயணம் பாடிக்கலாம் ப்ரோ. அட்டகாசம் அட்டகாசம் நாசம் மாசம் மாசம் வேட்டம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆஹா, ஐயோ ஐயோ, ஐயோ போல யாரு மச்சான், அவன் தான்டா எனக்கு பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான். எங்கடா போறா டேய்? ப்ரோ எங்கே ப்ரோ போய் நிற்கிற? வாவ், இந்த இதில் பாருங்களா, இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபீலிங். வண்டி சவுண்டை முடிக்கிறேங்க சார், வண்டி சவுண்ட் எப்படி நல்லா இருக்கா? அரியா ப்ரோ, பார்த்துவா ப்ரோ, ரேஷ் டிரைவ்லாம் பண்ணுறாரு ப்ரோ. ஏற்கனவே அந்த வண்டியை பார்த்தாலே எனக்கு பயம் ப்ரோ.
ப்ரோ மாஸ்டா இருக்கு ப்ரோ வண்டி ஓட்டுறதுக்கு, எந்த ஒரு பேக் பெயினும் தெரியல ப்ரோ. வண்டி சூப்பராக இருக்குது ப்ரோ. பேக் தம்பி பல ஆங்கிளில் அவனை வச்சு பார்க்கலாம். அப்படி ஒரு நண்பன் நமக்கு. மஜாவாக இருக்குப்பா. யார் சாமிங்க எப்படி போகிறான்? ஏய், அந்த பாலத்துக்கு அடியில் இருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்டா. வா, அவங்களுக்கெல்லாச்சும் கொடுத்தா அவங்களாச்சும் சாப்பிடுவாங்க. பயங்கரமாக போயிட்டு இருக்காப்புல. அக்கா பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஏய் வாங்க. இதோ வரேன் பாட்டி, அங்கே வர இருங்க. இந்தாங்க. ஓகேவா? நீங்கள் சாப்பிட்டீங்களா பாட்டி? புரியல. சாப்பாடு வேணுமா? இங்கே எங்கே டிஃபன் கடை இருக்கும்? முன்னாடி இருக்குமாங்க? அப்படியே யூட்டன் போடு. சார் ஒரு நிமிஷம். சார் அவன் நமக்கே டஃப் கொடுக்குறாங்க சார். டிஃபன் கிடையாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? வேறு எங்கே டிஃபன் பண்ணுறாங்க? வேறு எங்கே டிஃபன் பண்ணுறாங்க? வேறு 10 மணி ஆகிடுச்சு. பரவாயில்ல, கேட்டுட்டாங்களே, வாயை திறந்து கேட்டுட்டாங்களே. எங்கேயா இருந்தாலும் வாங்கி அங்கே இருக்குது யூடியூப் ஃபைலு. சார் அப்போ ஒரு டிஃபன் கடை இருக்குது, அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போய் வாங்கிக்கலாம். அக்கா இட்லி இருக்காக்கா? தோசை தோசை ஒரு 3 தோசை கட்டிங்கண்ணா. ப்ரோ எங்கே ப்ரோ போனேன்? கொஞ்சம் முன்னாடியே இன்ஜினியரிங் போனோம் ப்ரோ. தண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுங்களேன். உங்கள் பாட்டுக்கு போயிட்டு நானும் வந்தேன். சரி ஓகே ப்ரோ. நீ சாப்பிட்றியா ப்ரோ? நீ சாப்பிட்டு நான் வீட்டை போய் சாப்பிட்டு போலாம்டா. சார் வாங்கி போவோம். குறையாக நம்ம டிஃபன் வாங்கிட்டு சார். ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு பண்ணணும்னா நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து எல்லாம் நிறையா கலாச்சிட்டாங்க, நிறையா பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் என்னோட இது என்னன்னாக்கா நான் பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஓகேவா? இது யார் அவங்க தான் நினச்சா எனக்கு என்ன, யார் நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இது என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் பண்ணுற ஒரு விஷயம். இது நான் அதை பண்ணிட்டு தான் இருப்பேன். எத்தனை பேர் கலாச்சாரம் சரி, எத்தனை பேர் தப்ப கஷ்டம் சரி, என்ன கலாச்சாரம் சரி, எப்படி போனால் நான் பண்ணுறது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது என்னோடய ஹாப்பினஸ். அவ்வளோதான். என் ஹாப்பினஸ்க்காக நான் என்னதான் பண்ணுவேன். அதில் இதுவும் ஒன்று தாங்க பாட்டி.
ஆ ஆசீர்வாதமா இது தெய்வ ஆசீர்வாதமா இது அப்படி இருக்கட்டும் பாட்டி, வரோம். போலாமாடா?